இந்த 48வது ஆண்டு மற்றும் முப்பெருவிழாவில் என்னை பேச அழைத்தமைக்கு ஐயா உலகன் தங்கவேல் அவர்களுக்கும் இந்த நாமக்கல் மன்றத்தில் சார்பாக வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா தொழுநோய் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறனால தொழுநோய் பத்தி உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும், அதுக்காக ஒரு 5 minutes கொடுங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பதிலா இந்த மன அமைதியை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் இப்போ 2 வருஷமா தான் மனவளக்கலையில இருந்தேன். நீங்க எல்லாம் என்னோட சீனியர்ஸ். நான் அதுக்காக ரொம்ப என்ன சொல்றது, என்னோட கருத்து அந்த அளவுக்கு இதா இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாம் நம்ம எல்லாரும் ஒரு வீரிய விதைன்னு சொன்னாரு. அதுல ஒரு விதையா இருக்கிறேன் நானும் அப்படிங்கிறதுல ஒரு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க வளமுடன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணும் போது என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா, மனம் அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு ஒன்றும் பதில் சொல்ற தோணல. மனம் அப்படின்னா மனசு தானே, வேற என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அப்பதான் உடலும் உயிரும் சேர்ந்ததுதான் மனம் அப்படின்னாங்க. அப்ப மனம் அமைதியா இருக்கணும்னா என்ன இருக்கணும்? நம்ம உடலை பேணி பாதுகாக்கணும். ஸோ உயிருக்கான காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்யணும். நான் கத்துட்டு வந்தேனே தவிர என்னால தொடர்ந்து செய்ய முடியல. பட் இந்த இதுக்காக நான் கொஞ்சம் படிச்ச போதுதான் தெரிஞ்சது. ஸோ இதுல ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போது நம்ம பண்ற ஒவ்வொரு உடற்பயிற்சியும் நம்மள மனசையும் எவ்வளவு அளவுக்கு அமைதியாக்கும் அப்படிங்கறது இதுல இருக்கு. அந்த அளவுக்கு வேதாத்ரி மகரிஷி ஐயா அவர்கள் நம்மளுக்காகவே இந்த மிக நுட்பமான உடற்பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் நம்மளுக்கு கத்து கொடுத்திருக்காரு. சோ இதை நம்ம தொடர்ந்து செஞ்சாவே மனம் அமைதியாகும். மனம் மட்டுமல்ல, அவரோட கனவான உலக அமைதியும் அடைய முடியும் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நம்ம கொடுக்குற அந்த அக்கு பிரஷர் இருக்கு இல்லையா, நம்ம ஏஜ் ஆக முடி எப்படி நரைக்குது, தோல் எப்படி சுருங்குதோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள கிளான்ஸும் அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாம் குறைச்சிட்டே வரும். பட் நம்ம கொடுக்குற அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்னால உள்ள கிளான்ஸும் திரும்ப ஸ்டிமுலேட் ஆகி நம்ம இன்னமும் இளமையா இருக்கிறதுக்கும், நம்மளுக்கு நேரத்துக்கு தூக்கம் வருது, நேரத்துக்கு பசி எடுக்கிறதுக்கும் அது தூண்டும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ யாராவது இந்த மன்றத்துல இருந்து தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்ய முடியலனாலும் கண்டிப்பா இனிமே தொடர்ந்து செய்யுங்க. ஸோ இதனால அவ்வளோ பலன் இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது, மனசுக்காக நம்ம திடீர்னு ஒருத்தர் ஒரு நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் உட்காருன்னா அவரால் உட்கார முடியுமா? அதுவும் கண்ணை மூடிட்டு உட்காருன்னா முடியுமா? ஸோ நம்ம இந்த அளவுக்கு தியானத்தை ஐயா அவர்கள் எவ்வளவு அழகு கத்து கொடுத்துருக்காரு. அந்த 7 சக்கராசையும் ஆக்டிவேட் பண்ணி அது மூலமா நம்மளுக்கு எவ்வளவு பயன் இருக்கு அப்படின்னு இதை படிக்க படிக்க தான் நம்மளுக்கு தெரியுது. நம்ம இந்த அளவுக்கு நம்ம பயிற்சியை மேற்கொள்ளும் பொழுது ஒரு சிலர் சொல்லுவாங்க பாருங்களா, சொமேட்டிக் பெயின் சொல்லுவோம். நம்மளுக்கு ஏதாவது ஒரு கவலை இருந்துச்சுன்னா உடம்புல அங்கங்க பெயின் வரும். நம்ம அடுத்தடுத்து டாக்டர்ஸை மாத்தி போயிட்டே இருப்போம். அவங்க ஸ்கேனருங்க, எம்ஆர்ஐ எடுங்க, எதுலையுமே எது இருக்காது. அடுத்து கொஞ்ச நாள் அந்த வலி சரியாயிடும், வேற இடத்துல வரும். இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா மனம் வலி அப்படிங்கறனால வருது. மன அமைதி இல்லாதனால நம்ம உடம்புக்கு நம்மளுக்கே கொடுத்துக்கிற டென்ஷன்னால வருது. ஸோ இந்த கிளாஸ்ல எல்லாம் நம்ம போய் பயிற்சி எடுக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மனதை அமைதியா வச்சுக்கணும், கோவத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும், எவ்வளவு பேர் எவ்வளவு தூண்டுனாலும் நம்ம எப்படி பொறுத்து போகணும், விட்டு கொடுத்து போகணும், நிறைய பயிற்சி கொடுப்பாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பா மனம் நம்ம அமைதியா இல்லாத மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்திலையும் அமைதி நிலவும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். நேரம் கருதி ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றேன். அதாவது ஒரு வீட்டுல 2 பேரும் கோவமா இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல உள்ள சூழ்நிலை எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. அந்த வீட்டுல விளையிற பயிர், அதாவது குழந்தைங்களும் அதை கேரி பண்ணுவாங்க. நம்ம சொல்லுவோம்ல கருமைய பதிவுன்னு சொல்லிட்டு, அது அவங்களுக்கு நம்மளே அந்த பதிவை விட்டு செல்ற மாதிரி இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்க முடியாது. நம்ம மாறினா நம்மளை ஃபாலோ பண்ணி வர அத்தனை பேரும் மாறுவாங்க. அது ஒரு கதையா சொல்லணும்னா, ஒரு காலங்காத்தால ஒய்ஃப் எல்லாத்துக்கும் வேலை அதிகமா இருக்கும். அந்த டைம் வீட்டுல நிறைய பேர் வராங்க. ஹஸ்பண்ட் டீ போட்டு கொடுன்னு சொல்றாரு. சரின்னு அவங்களும் ஒரு டீயை போட்டு கொண்டாடுறாங்க. அப்ப வேகமா அவர் அவங்க கொண்டாடுறது தெரியாம இடிச்சிடுறாரு. அதெல்லாம் கொட்டி போயிடுது. அவரும் கோவப்படுறவரு, அவங்களும் கோவப்படுறவங்க. அப்ப அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்? 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க, குழந்தைங்க பாக்குறாங்க. அந்த கோவம் அவங்க கிட்டையும் வருது. அதுக்கு அடுத்து அந்த அம்மா திரும்ப அந்த வேலையை தொடர்ந்து செய்யறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும். தொடர்ந்து அவங்க வேலையும் செய்யும் போது அந்த கோவம் தொடர்ந்துட்டே போகுது. குழந்தைங்க மேல காட்டுறாங்க, அடுத்தடுத்த வேலை சமையல்ல காமிக்கிறாங்க. அன்னைக்கு சமையலும் நல்லா இல்லாம போகுது. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்ஸ் அப்படியே அவங்க வேலை செய்யற இடத்த கொண்டு போறாரு. அவரு கீழே வேலை செய்யறவங்ககிட்ட காமிக்கிறாரு.
அங்க அவர் என்ன பண்றாரு, அதை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு போறாரு, அவங்க வீட்டுக்கார அம்மாட்ட காமிக்கிறாங்க. அந்த மாதிரி கோவம் பாத்தீங்கன்னா அப்படியே கேரி ஆயிட்டே போகுது. அதே இன்னொரு குடும்பம், ஒருத்தர் மட்டும்தான், அது ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோன்னு வச்சுக்கோங்க, அவங்க மட்டும்தான் கோவப்படுறாங்க. அதே மாதிரி அந்த டீ டம்ளர் விழுந்துருது. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, கூட இருக்கவங்க, ஐயோ நான் செஞ்ச தப்பு தாங்க, மன்னிச்சிருங்க, நான் பார்த்து உங்க கையில கொடுத்திருந்தேன், இந்த மாதிரி ஆயிருக்காது அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா யாருக்காவது கோவம் வருமா? இல்ல இல்லம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம வந்து இடிச்சிட்டேன், விட்டுரு, பரவாயில்ல, நான் இனி பாத்துக்கிறேன், நீ போய் மத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவம் முடிஞ்சு போயிடுது. சோ அந்த விட்டு கொடுக்குற தன்மை வந்து எங்க கத்துக்கிட்டோம்னா மனவள கலை மன்றத்துலதான். சோ அங்க வந்து கடைசியா வந்து சொல்லி அனுப்பும் போது என்ன அனுப்புவாங்க, விட்டு கொடுக்கணும், எவ்வளவுதான் முடியுதோ அந்த அளவுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டுன்னு. நம்ம விட்டு கொடுக்க நம்மளுக்கு நல்லதுதான் வந்து சேரும். அதுக்குதான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி மன குழப்பத்தோட இருக்கிறவங்களுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். புத்தர் கிட்ட ஒருத்தர் வந்து கேக்குறாராம், எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்க குருவே, எனக்கு வந்து ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் சொல்றாராம், எனக்கு ஒரு தண்ணி குடிக்க இந்த கோலையில ஒரு தண்ணி கொண்டு வா, அங்க போகுது இல்ல அந்த ஓடையில இருந்து அப்படின்னு சொல்றாராம். சரி, அங்க போய் எடுக்கும் போது பார்த்தா அப்பதான் ஒரு மாடு நடந்து போயிருக்கு, சகதியா இருக்கு. ஐயோ இந்த தண்ணியுமா போய் நம்ம அவருக்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுறாராம். அப்ப அந்த தியானத்துல இருந்த நம்ம புத்தர் திருப்பி அவர் வரதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்றாராம். அவர் சொல்லியிருக்காரு, இல்ல நீ திரும்ப போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரும்ப போறாரு. திரும்ப போனா கொஞ்சம் தூரம் நடந்து போங்கட்டி அந்த தண்ணி தெளிஞ்சிருது. திரும்ப எடுத்துட்டு வந்து அழகா கொடுக்குறாரு. அப்ப அந்த புத்தர் கேட்டாராம், எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு. நான் ஒண்ணும் செய்யல அப்படிங்கிறாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டமே கேள்வி, நம்ம மன குழப்பமா இருக்கு, அதுக்கு பதில் சொல்லுவாருன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காராம். அப்ப புத்தர் வந்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்கும் போது, இல்லைங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லலையே அப்படின்னும் போது, அததான் நீயே சொல்லிட்டியே, நீ ஒன்னும் பண்ணல இல்ல, நீ உன்னோட குழப்பத்துக்கு ஒன்னும் பண்ணாம இரு, அதுவே தெளிஞ்சு சரியாயிடும் அப்படின்னாராம். அந்த மாதிரி நம்ம மன குழப்பம் இருக்கும் போது அந்த டென்ஷன் எல்லாம் விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினாவே கண்டிப்பா நம்ம அந்த குழப்பம் தீந்துரும். சோ நம்ம வந்து தியானம் பண்ண நம்ம சுற்றி உள்ளவர்கள், நம்ம குழந்தைங்களும் அந்த பக்குவத்துக்கு ஆளாவாங்க. ஏன்னா நம்ம மனசுங்கிறது வந்து அலைப்பாயக்கூடியது. மனசை வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் தியானத்துக்கு உட்கார்ந்த ஒவ்வொருத்தருக்குமே தெரியும், கண்ணை மூடும் போது தான் ஒவ்வொரு இதுவும் வரும். கொஞ்ச நேரம் கூட, ஒரு நிமிஷம் கூட நம்ம சுத்தமா தியானம் பண்ண முடியாதவங்களா இருக்கும். போக 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 பழகதான் எல்லாமே சரியாகும். சோ அந்த தியானம்ன்ற பண்ணி நம்ம 5 புலன்களையும் அடக்கும் போது நம்ம ஆசையாகட்டும் கோபமாகட்டும் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆசை அதிகமாச்சுன்னா என்ன ஆகும், பேராசையாகும். அதனால எவ்வளவு தீமை வருதுன்னு நம்ம பேப்பர்ல எடுத்து பார்த்தாவே போதும். அதே மாதிரிதான் கோபமும். சோ கோபம் அதிகமாச்சுன்னா எப்படி வேணா முடியும், அது அடுத்தடுத்தவங்ககிட்டயும் அந்த கோபம் பாயும் அப்படிங்கறத இப்ப ஒரு கதையை சொல்லிட்டேன் நானு. சோ இத எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு வைக்கிறதுனா ஐயா மகரிஷி சொன்ன அந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணாவே போதும். நானுமே இந்த மன்றத்துல வந்து ரொம்ப டென்ஷன் படபடப்பு அப்படின்றதுக்காக தான் போய் ஜாயின் பண்ணேன். அது நானே ஒரு எக்ஸாம்பிள். அதுக்காகவே இந்த தலைப்பு எனக்கு கொடுத்துருக்காருன்னு நினைச்சுக்கிறேன். சோ இதை நம்ம ரெகுலரா பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம எங்கேயுமே போயிட்டு நம்ம இதுக்காக ஒரு தீர்வு காணணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம இதை ஃபாலோ பண்ணி நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். யாரை பத்தியும் பேசுறது குறை சொல்றதெல்லாம் குறைச்சிட்டு நம்மளுக்கு இதுதான் நடக்கணும், இதுதான் நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் திங்கிங்கோட நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஒவ்வொரு அடியா எடுத்து வைக்க நம்ம மகரிஷி ஐயா செஞ்ச கனவை வந்து கண்டிப்பா நினைவுக்கு கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் தான் நம்மள வந்து நம்ம பெற்றோர்கள் வளர்க்குறாங்க. அதற்கு மேல நம்ம வளர்றது எல்லாம் நம்ம சமுதாயத்தினாலதான். சோ நம்ம வளர்ந்த அந்த சமுதாயத்துக்கு நம்ம என்ன திருப்பி கொடுக்கணும்? சோ நம்ம சம்பாரிச்சதை கொடுக்கலாம், நம்ம கற்றதை கொடுக்கலாம், நம்ம ஆற்றலை கொடுக்கலாம். இல்ல நம்மனால இந்த மன்றத்துல இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேரை சேர்த்து விடலாம் இல்லையா? சோ நம்ம அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும் போது நம்ம இப்ப ஐயா சொன்ன மாதிரி நம்ம இந்த நாமக்கல் மன்றம் வந்து இன்னும் சிறப்பா இன்னும் மேன்மேலும் நிறைய பேரோட வளரும். சோ இதுல உள்ள நன்மைகள் எல்லாரும் எடுத்து செல்ல முடியும். இந்த நான் சொன்ன கருத்து கொஞ்சமா தான் இருக்கும். ஏன்னா வந்து மன நிம்மதிக்கு வந்து நம்ம இந்த பயிற்சி பண்ணாவே போதும். கண்டிப்பா வந்து எவ்வளவு டென்ஷன் இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு தியானம் பண்ணாவோ இல்ல கொஞ்ச நேரம் அந்த பண்ற உடற்பயிற்சியிலயோ நம்மள கண்டிப்பா ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர
நம்ம நல்லா தூக்கம் வரணும்னாலும் அதுக்கும் ஒரு பயிற்சி இருக்கு. இதுக்காக ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் போட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் நிறுத்தக்கூடிய நிலைமை நாங்க அன்னைக்கே பார்த்தோம். அந்த 5 நாள் பயிற்சியில நாள் தூக்கம் வராதவங்க கூட அடுத்தடுத்த நாள்ல இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யும் போது பாடி ஃபுல்லா ரிலாக்ஸ்ட் ஆகி நம்ம எந்த டென்ஷனும் இல்லாம நல்லா ரிலீஃப் ஆகுறத பார்த்தோம். ஸோ இந்த பையனை ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நானே நிறைய பேர்த்த இந்த மன்றத்துக்கு ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கவங்க, மருந்தால சரி பண்ண முடியாதவங்களையும் இங்க நான் நிறைய பேர்த்த அனுப்பிச்சிட்டு இருக்கேன். அதுவே எனக்கு ஒரு சந்தோஷம். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு எனக்கு நன்றி தெரிவிச்சு கொள்கிறேன். அது கூட ஒரு 2 நிமிஷம் என்னோட டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் பேசிக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் தெரியும், தொழுநோய் அப்படின்றது மட்டும் தெரியும். பட் எதனால பரவுது, இந்த நாமக்கல்ல அதனால பாதிப்புகள் எங்கெங்க இருக்கு, நம்மளுக்கு வருமா அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாது. தொழுநோய் நினைச்சுக்கிறாங்க, பாவம் சாபத்தினால மட்டும்தான் வருதுன்னு நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. இதுவும் கொரோனா மாதிரி காற்றுனாலதான் வரக்கூடிய கிருமின்னு தெரிஞ்சுக்குங்க. சோ அந்த மாதிரி வந்தவங்கள ஒதுக்காதீங்க. அந்த மாதிரி வந்ததுன்னா என்னென்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னா, தோல்ல உணர்ச்சியற்ற வெளிர்ந்த இல்லைன்னா சிவந்த தேமல், அதாவது நம்ம ஸ்கின் என்ன கலர்ல இருக்கோ அதுல இருந்து கலர் கம்மியாச்சுன்னா, அதாவது துணி இருந்தா வெளுத்து போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அவங்க கலர்ல அங்கங்க திட்டா கலர் கம்மியா இருக்கு, அந்த இடத்துல முடி கொட்டி இருக்கு, உணர்ச்சி இல்லாம இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்க இதுக்காக ஸ்பெஷல் டாக்டரை தேடி போக வேண்டாம். பக்கத்துல உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துல போய் பாத்துக்கோங்க. அங்க அழகா ட்ரீட்மெண்ட் 6 மாசத்துல பண்ணி கியூர் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம வந்த அறிகுறி கூட தெரியவே தெரியாது. இதுக்காக ரகசியமா பண்ணணும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல மருந்து இல்லாதனால இது நம்ம முத்திருச்சுன்னா இந்த வியாதியை நம்மளே எல்லாத்துக்கும் பரப்புறோங்கிறனால ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இப்ப அந்த அவசியம் கிடையாது. அழகா ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிற முதல் நாள் மாத்திரையே நம்மள உள்ள கிருமி அத்தனையும் கொண்டுடும். சோ அதனால அந்த மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கும் பரப்ப மாட்டோம், நம்ம சுற்றி உள்ளவங்களுக்கும் பரப்ப மாட்டோம். அதையும் தாண்டி நோய் முற்றிய நிலைமையில வந்தாலும், கைகால் முடங்கிய நிலைமையில வந்தாலும் முழுமையா குணப்படுத்துறதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. 1 இயர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதற்கான வசதிகள்லாம் செஞ்சு கொடுக்குறோம். ஸோ யாருக்காவது நீங்க சுயமா எல்லாரும் எக்ஸாமின் பண்ணி பாத்துக்குங்க. உடம்புல எங்கேயாவது சின்ன தேமல் இருக்கு, அதனால அரிப்போ வலியோ இல்லைன்னா சாதாரணமா விட்டுருவாங்க. எப்ப எங்க கிட்ட வருவாங்கன்னா கை முடங்கி போய், கையில உணர்ச்சி, காலையும் உணர்ச்சி போய் அடிக்கடி அடிப்படும், இல்லைன்னா நெருப்பு காயமாயி கையில எல்லாம் புண்ணாயி கால்ல எல்லாம் அடியில கொப்பளம் போட்டுக்கும். இந்த சுகர் வந்தா எப்படி கால்ல அல்சர் வருதோ அந்த மாதிரி கொப்பளம் போடுற ஸ்டேஜ்ல அவங்களுக்கே தெரியாம இது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சுகர் டாக்டர் காப்பாங்க. அங்க சுகர் இல்ல, அப்புறம் எதனால வந்திருக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் எங்க கிட்ட அனுப்பிச்சு விடுவாங்க. சோ இவ்வளவு அளவுக்கு போக வேண்டாம். யாருக்காவது இந்த சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்க தாராளமா போய் பக்கத்துல உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எதா இருந்தாலும் சரி, பிரைமரி ஹெல்த் சென்டரா இருந்தாலும், ஜிஹெச் இருந்தாலும், மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் போய் காமிச்சுக்குங்க. நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.